ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டிசைன் சீரீஸில் HTML 19th வீடியோங்க. HTML ஃபார்ம்ஸுங்க. ஆக்சுவலாக நம்முடைய வெப்பேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வெப்பேஜை 2 விஷயமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்கான HTML, டைனமிக் HTMLனு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் HTMLலாம் என்னங்க, அதாவது டேட்டாவை இப்படியே காமிக்கிறதுங்க. காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற கம்பெனி இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணுறோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க, இன்பிளான் ட்ரைனிங் பண்ணுறோம், கோர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். ஜஸ்ட் இட்ஸ் எ ஸ்டாட்டிக் வெப்சைட்டுங்க. இதுவே டைனமிக் வெப்சைட்னா என்னங்க, ஒரு இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்குறதுங்க, ஒரு யூசரை வந்து இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுங்க. அது வந்து உங்களுடைய டைனமிக் வெப்பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் வெப்பேஜில் தான் ஃபார்ம்ஸ்னு ஒன்று வருங்க. ஃபார்ம்னா என்னங்க, உங்களுடைய டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படி. ஒரு காஷ் இன்ஃபோட கம்பெனி ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை வாங்குறாங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா நேமு, ஏஜ், காலேஜ், என்ன வேணும் உங்களுக்கு, எந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போகிறீங்க, எந்த கோர்ஸ் வேணும் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது எங்களுக்கு வந்து சேருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. இதை தான் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மில் வந்து என்னெல்லாம் டேக்ஸ் இருக்கும், ஃபார்ம்/ஃபார்ம்ன்ற டேக்ங்க. அதுக்குள்ளே வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குங்க. என்னெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கலாம், இன்புட்டுன்னு சொல்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுங்க, அதுக்கப்புறம் வந்து லேபிள்ஸ் இருக்கலாம், பட்டன் இருக்கலாங்க, ட்ராப் டவுன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, காம்போ பாக்ஸ் தான் சொல்லுவாங்க, டேட்டா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்குங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஃபார்ம் டேக்குள்ளே இருக்குங்க. ஸோ இந்த டேக் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே என் டேட்டா எல்லாமே சர்வரில் கொண்டு போய் டேட்டா பேஸில் போஸ்ட் பண்ணணும். அப்படின்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம செட் பண்ணுங்க. ஓகே, மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு கொடுத்து /ஃபார்முக்குள்ள நீங்கள் என்ன கொடுத்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் டேட்டாக்கள் போஸ்ட் ஆகும் சர்வருக்கு. ஸோ டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் ஆகுங்க. ஸோ அந்த கம்பெனி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்ம் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போகலாங்க. இது ஒரு நிறைய டேக்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோங்க. வெப்சைட்டில் வந்து இந்த ஃபார்ம் டேக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே, ஃபார்ம் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் அப்படின்றது தான் டேகுங்க. ஓகேவா, இந்த ஃபார்ம் டேக்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஃபார்ம் டேக் வந்துச்சுங்க. இதுதான் என்னுடைய ஃபார்ம் டேக்குங்க. ஸோ ஃபார்ம் டேக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி டேக்குள்ள தான் எழுதுவோம். ஓகேவா, ஸோ ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு வந்து என்ன ஆக்ஷன் வேணும் ஆன் சப்மிட்ற மாதிரி சம்திங் நம்ம எழுதியிருக்கோங்க. ஏதோ ஒரு கோட் எழுதியிருக்கோம். அதுக்கான அவுட்புட் வருதான்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுங்க. ஆன் சப்மிட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதியிருக்குங்க. அது வந்து அதோட அவுட்புட் இங்கே பார்க்குறோங்க. பாருங்களேன், ஒரு லேபிள் இருக்குங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுங்க, அதான் இன்புட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு லேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குங்க, ஒரு சப்மிட் பட்டன் இருக்குங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம் டேக் கூட கொடுத்துருக்கிற கண்ட்ரோல்ஸுங்க. ஃபார்ம் டேக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சப் எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்களேன். ஸோ என்னோடய கோடிங்கில் வந்து நான் நிறைய கொடுத்துருப்பேன், ஆனால் இங்கே சும்மா ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். ஃபார்ம் லேபிள். ஸோ லேபிள் ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கேங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், செகண்ட் நேம் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், சப்மிட் பட்டனை கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வருங்க. ஃபார்ம் டேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குங்க. ஸோ அக்செப்ட்ன்ற ஆட்ரிபியூட் இருக்குங்க. டினோட்ஸ் எ கமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் டைப்ஸ் தட் த சர்வர் அக்செப்ட். ஸோ என்னுடைய டேட்டாவில் வந்து கமா செப்பரேட்டடாக இருக்கும், அதை சர்வர் அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா. ஸோ இது வந்து HTML ஃபைலே கிடையாதுங்க. அப்படின்னா இதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை. இங்கே இருக்கிற எஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இந்த எஸ் இருக்கிறது மட்டும்தாங்க. ஓகேவா, ஸோ ஆக்ஷன் இந்த ஃபார்மில் வந்து நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா இது எங்கே போகணும், டார்கெட்டு. ஸோ இந்த ஃபார்மை நான் கிளிக் பண்ணால் இந்த ஃபார்ம்லேயே ஓப்பன் பண்ணணுமா, லைக் பேரண்ட் ஃபார்மில் ஓப்பன் பண்ணணுமா, புது ஃபார்மில் ஓப்பன் பண்ணணுமா. ஸோ பிளாங்க்கு, செல்ஃபு, பேரண்ட்டு, டாப்ன்ற மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். என்கோடிங் டைப்பு, இந்த ஃபார்மில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே எந்த மாதிரி என்கோட் பண்ணணும். மெத்தடுங்க, ஸோ நீ போஸ்ட் பண்ண போறியா, கெட் பண்ண போறியா. நேமுங்க, அந்த ஃபார்முக்கான நேமுங்க. நோ வேலிடேட்டுங்க, இந்த ஃபார்மை வந்து நம்ம வேலிடேட் பண்ணலாமா கூடாதா. ஆட்டோ கம்ப்ளீட்டுங்க, டினோட்ஸ் வெதர் ஃபார்ம் ஷுட் ஹேவ் ஆட்டோ கம்ப்ளீட் ஆன். ஸோ நம்ம டைப் படிக்கும் போது சிலதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் லைக் BE நடிச்சுன்னா வெங்கட்னு கீழே லோட் ஆகும், குக்கீஸ்லேருந்து வருது இல்லையா, அந்த ஆட்டோ கம்ப்ளீட்லாம் ஆகணுமா வேண்டாமா அப்படி இது எல்லாமே நம்ம செட் பண்ண முடியும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யர் ஃபார்முங்க. ஓகே, இதெல்லாமே செஞ்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஓகே, ஃபார்ம் டேக் பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம வந்து இன்புட் டேகு, டெக்ஸ்ட் ஏரியா, பட்டனு, செலக்ட் டேகு, ஆப்ஷன் டேகு, ஸோ ஆப்ஷன் குரூப் டேகு, ஆப்ஷன் டேகு, லேபிள் டேகு, ஃபீல்டு செட்டுன்னு இது எல்லாமே பார்த்துட்டு வரலாங்க.
ஓகேவா. அடுத்த டேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட்டுங்க. இன்புட்னா என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸை தான் நாம் இன்புட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட்டு நீ கொடுக்கணும், அதான் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அதோட பேர் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது தான் பேருங்க. வேல்யூ என்ன, விக்கி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட வேல்யூ வந்து பாருங்கள், டேட்டா வந்து விக்கி அப்படின்ற மாதிரி வருங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இது கூட வந்து அலைன்மெண்ட்டும் இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகுமா, ரைட்டில் ஆகுமா, டாப்பா பாட்டமா, அப்படி மிடில் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். மேக்ஸ் லென்த்துங்க. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அகாமடேட் பண்ணலாம் அப்படின்றதுங்க. செக்குடுங்க, அது வந்து லைக் ரேடியோ பட்டனாக இருந்துச்சுன்னா செக் பாக்ஸ் வந்து செக்குடுன்ற மாதிரி வருங்க. இது டெக்ஸ்ட் பாக்ஸுங்க, இது தேவையில்லைங்க. டிசேபிள்டுங்க. டிசேபிள்னால் என்னென்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாதுங்க. நான் கண்டென்ட்டை லோட் பண்ணிவிடுவேங்க, அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸுடைய ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டுங்க. அதாவது இது வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜஸ் தாங்க. இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு தேவைப்படாதுங்க. ரீட் ஒன்லியாக பண்ண முடியும், சைஸு பண்ண முடியுங்க, சோர்ஸ் இதில் வராதுங்க. ஓகேவா. ஸோ அதோட டைப் வந்து நம்ம இது எல்லாமே கொடுக்கலாங்க. இன்புட்டோட டைப் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இன்புட்டுன்னு கொடுத்துட்டு செக் பாக்ஸாக இருந்துச்சுன்னா வந்து சில ப்ராப்பர்ட்டி வேலை செய்யும். ஓகேவா. டேட்டா இருந்தால் சில ப்ராப்பர்ட்டி வேலை செய்யுங்க. ஸோ டைப் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட கண்ட்ரோல் என்ன தான் வேணுன்றதை இங்கே தான் டைப்பில் நீங்கள் கொடுப்பீங்க. இன்புட்டு டைப் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டனாக வந்துடும். இன்புட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்தா டெக்ஸ்ட்டாக வரும். இன்புட்டு டைப் ஈக்குவல் டு இமெயில்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இமெயில் தான் தர முடியும். ஸோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஸ்டாராக வந்துடுங்க. ஓகேவா. இந்த மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறைய இருக்குங்க. இதை போய் பாருங்கள், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் செஞ்சு பாருங்கள், யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸுங்க. ஓகேவா. இது டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் ஏரியான்னு இருக்குது சார், என்னுடைய கண்டென்ட் இருக்குது, என்னோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைனில் கொடுக்க முடியாது சார், ஒரு பேராகிராஃபாக நான் தரணும்னா அப்போ டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுக்கலாம். வித் நம்ம ரோவும் கொடுக்க முடியும். பாருங்களேன், டெக்ஸ்ட் ஏரியா ரோ ஈக்குவல் டு 8, காலம் ஈக்குவல் டு 8, அந்த மாதிரி நம்ம தர முடியுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஓகேவா. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது ரோஸ் அண்ட் காலம்ஸை இந்த மாதிரி நம்ம தர முடியும். இதுதான் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. பொறுமையாக உட்காந்து இதெல்லாம் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஓகே, இதெல்லாமே செஞ்சு பார்த்தீங்கன்னா யூ கெட் லாட் ஆஃப் ஐடியாஸுங்க. ஓகேவா. இது டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து பட்டனுங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன். இதான் முன்னாடி நான் சொன்னேங்க, அதை தான் நம்ம பண்ண போகிறேங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் சொன்னீங்கன்னா வந்து இப்போ இங்கே வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் சொல்லாங்க. பட்டன் நேரடியாக நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பட்டன் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டனுங்க. ஒரு அலர்ட்னு கொடுத்துருக்கேன். ஆன் கிளிக்கு, அதை கிளிக் செய்யும் பொழுது கிளிக் மீ என்று குறித்து விடு. ஆன் கிளிக் செய்யும் இதை கிளிக் பண்ணும் பொழுது வெல்கம் டு விக்கிடெக்கின்னு எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேங்க. இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுங்க. ஓகேவா. ஸோ இது வந்து இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கிளைண்ட் சைடில் எழுதுகிற கோடிங்க தான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வெல்கம் டு விக்கிடெக்கின்னு இந்த மாதிரி வரணுங்க. ஓகேவா. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் டேக்னா என்னங்க, இந்த ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், அதில் நாம் செலக்ட் பண்ணலாம், அதுதான் செலக்ட் டேக்னுவாங்க. ஆப்ஷன் வேல்யூன்னு இருக்கும், என்ன நீ டிஸ்பிளே பண்ணணும், சரிங்க, என்ன நீ டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது நம்முடைய செலக்ட் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் அதை அப்படியே செஞ்சு பார்த்துருக்கேங்க. பாருங்கள், நம்மளுடைய செலக்ட் டேக் அழகாக அழுது பாருங்கள். இதுதான் நம்முடைய செலக்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதுதான் நம்முடைய செலக்ட் டேக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்குறதுனா ஆப்ஷன் குரூப்புங்க. ஆப்ஷன் டேக்னா என்ன சார், ஆப்ஷன் டேக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் ஆப்ஷனுங்க. ஸோ எனக்கு வந்து இதுதான் ஆப்ஷனுங்க. ஸோ செலக்ட் டேக்கும் ஆப்ஷன் டேக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஓகேவா. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக கிடையாதுங்க. இதுவும் ட்ராப் டவுன் மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷனுங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷனில் நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஷன்லேயே வந்து ஆப்ஷன் குரூப்புன்ற மாதிரி ஒன்று கொடுக்க முடியும். செலக்டில் இல்லாத ஒரு விஷயம் என்ன வந்து ஆப்ஷன் குரூப்புங்க. எப்படின்னா ஆப்ஷன் குரூப் வெப் டெவலப்மெண்ட் விக்கிடெக்கினா இங்கே பாருங்களேன், வெப் டெவலப்மெண்ட் விக்கிடெக்கின்னு வந்துடும். அதுக்கு கீழே சிஎஸ்எஸ் HTML வருங்க. ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி இன் விக்கிடெக்கின்னு வருங்க. அதுக்கு கீழே ஜாவா அண்ட் சி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸே வந்து குரூப்பிங் பண்ண முடியும். அதான் பேர் தான் ஆப்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஆப்ஷன் குரூப் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லேபிள் டேக்குங்க. இது நமக்கு தெரிஞ்சது தாங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. லேபிள் டேக்னால் வந்து எனக்கு என்ன லேபிள் வேணுமோ அந்த லேபிளை நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. நான் இந்த லேபிள் டேக் என்ன பண்ணணும், ஆப்ஷன் இது வந்து லைக் ஆப்ஷன் தான், இதுவும் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே. இல்லை ரேடியோ பட்டன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ பட்டனுக்கு நான் லேபிள் கொடுத்துருக்கேங்க. பாருங்களேன், லேபிள் PHP விக்கிடெக்கி PHP அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் நான் கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேடியோ பட்டனை கொடுத்துருக்கேன். ஓகே, ரேடியோ பட்டனை கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரேடியோ பட்டன் நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. ஓகேவா. ஸோ லேபிள்னா ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் சம்திங்.
சில விஷயங்கள் டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுறது தான் லேபிள்னு சொல்லுவாங்க. இது கூட ரேடியோ பட்டனும் சேர்த்து நான் சொல்லிக் கொடுக்கணும் ட்ரை பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கேன் கோடிங்காக. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது ஃபீல்டு செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுங்க. ஃபீல்டு செட்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தமாக இருக்கிற டேட்டாக்கள் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு, ஸோ என்னுடைய ஃபார்ம் டேக் இருக்குது சார், இந்த ஃபார்ம் டேக்லேயே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒரு டப்பாவில் போடுப்பா. அடுத்து வந்து லைக் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போடுப்பா. அடுத்து வந்து லைக் உன்னுடைய மார்க்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போடுப்போம், எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பாக்ஸில் போடுப்போம், ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போடுப்போம். அந்த ஃபார்மே வந்து இந்த மாதிரி பிளெயினாக ஃபார்மாக விடாமல் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ தான் நம்முடைய பாக்ஸ் டேக் நமக்கு ஃபீல்டு செட் அப்படின்ற ஒரு டேக் நமக்கு பயன்படுங்க. ஃபீல்டு செட்னா வந்து இருக்கிற எல்லா ஃபீல்டையும் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஃபீல்டு செட்டுன்ற ஒரு டேக் மூலமாக தில் ட்ரை டு அப் பண்ணுங்க. லெஜெண்ட்னா என்னென்னா ஹெட்டிங், அவ்வளோதாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் அழகாக இப்படி வந்துடுங்க. இதான் வந்து ஃபீல்டு செட். உங்களுடைய ஃபார்மை வந்து இன்னும் அழகாக டிசைன் பண்ணுறது தான் அந்த ஃபீல்டு செட்டை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா லிஸ்ட்டுன்னு இருக்குங்க, கீ ஜென்ரேஷன் இருக்குங்க, அவுட்புட் டேக்னு 3 டேக் இருக்குங்க. டேட்டா லிஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டேட்டா லிஸ்ட் டேக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ என்னுடைய டேட்டாக்கள் எல்லாத்தையும், ஸோ நார்மலாக ஒரு செலக்ட் டேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், டேட்டாவை ஃபெச் பண்ணலாம், செலக்ட் பண்ணாத எடுக்கலாம், எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் அதை வந்து நம்ம வந்து லைக் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு இதுக்குள்ளே போட வேண்டியது இருக்குங்க, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே போடலாங்க. அதுதான் டேட்டா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. டேட்டா லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ அதே ட்ராப் டவுன் தாங்க, பட் ஆனால் இது ஒரு டேட்டா லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்பில்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்கேன். ஓகேவா? ட்ராவர்ஸிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டேட்டாக்களை ட்ராவர்ஸ் பண்ணுறது, நிறைய டேட்டா இருக்குன்னா வந்து செலக்ட் ஆப்ஷன்லாம் வந்து செலக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ஸோ இந்த டேட்டா லிஸ்ட் மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் டேட்டா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கீ ஜென் அப்படின்றதுங்க. அதாவது என்னுடைய பாஸ்வேர்டு வருது, என்னுடைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம லைக் யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டுக்கு வந்து லைக் ஜென்ரேட் பாஸ்வேர்டு ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க நிறைய வெப்சைட்டில். அவனே ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி உனக்கு கொடுப்பான், உனக்கு வேணுமான்னு கேட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொண்டு வரது தான் இந்த கீ ஜென் அப்படின்றத மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கீ ஜென் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் தாங்க. ஸோ உன் டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணுங்கள், நீ சொல்கிற அல்காரத்தை வச்சுங்க. ஸோ அல்காரதம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். சரிங்களா? கீ டைப்புங்க RSA, DSA, EC அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைக் கீ ஜென் அப்படின்னா பாருங்களேன், யூசர் நேம் இருக்குங்க, நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ மேபி நான் பண்ணியிருப்பேங்க. இங்கே பாருங்கள், யூசர் நேம், விக்கிடெக்கி, என்கிரிப்ஷன், என்ன மாதிரி என்கிரிப்ஷன் நீ மெத்தடாலஜி பண்ணணும் அப்படின்றத கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் கீ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் டேக்குங்க. அவுட்புட் டேக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வர டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை டைனமிக்காக அப்பயே காமிக்க முடியுமா அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அவுட்புட் டேக். பாருங்களேன், ஃபார்ம், இங்கே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், ஆன் இன்புட் c.value, இந்த c என்கின்ற இடத்தில் வரும் டேட்டா a.value, a என்கின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கும் டேட்டாவையும் b என்கின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டேட்டாவையும் ஆட் பண்ணி கொடுத்து விடு. கேப்சாலாம் கொடுப்பாங்க சில ஃபார்மெல்லாம், 2+3 அப்படின்னு கொடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அது கரெக்டாக ஃபில் பண்ணால் தான் உனக்கு அடுத்தது போகுங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கோடிங் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக தான் இங்கே பாருங்கள், விக்கி டெக்கி, அது வந்து லைக் விக்கி டெக்கி டுட்டோல்னு ஒன்று இங்கே வர்றது வந்து விக்கி டெக்கி டுட்டோல்னு வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இது அப் அண்ட் ஆகிடுங்க. இதுதான் உங்களுடைய அவுட்புட் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோப் யூ காட் அன் ஐடியா அபவுட் தி ஃபார்ம் டேக்ஸுங்க. இது எல்லாமே போயிட்டு இது செஞ்சு பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா.